ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையானது அநேக விதமான சூழ்நிலைகளில் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையை அல்லது தங்களை கைவிட்டு விட்டாரோ என்கிறதான ஒரு நிலைமைக்குள்ளாக அநேகர் தள்ளப்படுவதுண்டு. அல்லது எந்த விதமான பதிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அவரிடத்தில் விண்ணப்பித்த காரியத்தினுடைய அந்த பதில், அந்த உத்தரவு கர்த்தர் நமக்கு தரவில்லையே என்று இன்னும் அநேகர் தங்களுடைய இயேசுல புலம்பி தவிக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நாமே தான் நம்முடைய வாழ்க்கையை பொறுமையை இழந்தவர்களாக கர்த்தரை தேடாமல் வேறு வழிகளை நாடி கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாட்களில் அநேகர் தங்களுடைய தேவைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு தேவை வருகிறதான பொழுது கர்த்தரை தேடி கடந்து வருகிறதும் உண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நாம் வாசித்து கேட்ட வேத பகுதியிலே நாம் கடந்து வருகிறோம். பார்க்கிறதான பொழுது ஆசா ராஜாவான பொழுது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதனுடைய விபரத்தை 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். எத்தியோப்பியர் ஆசாவுக்கு விரோதமாக வந்தபோதும் அவன் தன்னுடைய சுயத்தில் தன்னுடைய இராணுவ பலத்தில் அவன் சார்ந்து காணப்படாமல் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நிலம் என்று சொல்லி ஆசா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தரும் அவருக்கு துணை நின்று அவர் யுத்தத்திலே வெற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நேரங்களெல்லாம் அந்த நேரங்களில் அவர் கர்த்தரை அவர் சார்ந்திருந்தார். நாம் அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது இங்கே அசரியாவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் ஆசாவுடன் சொன்னதான ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி இங்கே அசரியா என்று கூறின அந்த அசரியா சொல்லுகிறார், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் என்றும் அவர்களை திடற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசித்து வருகிறதான பொழுது ஆசாவும் ஜனங்களும் முழு மனதுடன் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லி 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவருடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதுமாக நாம் வாசிக்கிறதான பொழுது 35 ஆண்டுகள் நன்றாக தான் தன்னுடைய அந்த ராஜ்யபாரம் இருந்தது. தன்னுடைய 36வது வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜா ஆசாவுக்கு எதிராக கடந்து வந்த பொழுது அவன் கர்த்தரை தேடாமல் தன்னுடைய சுய புத்தியின் மேல் நடந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்நியனாய் காணப்பட்ட சீரியா ராஜாவை அவனுடைய உதவியை நாடி தேடி கடந்து சென்றான். இதற்கு முன்பதாக கர்த்தரை சார்ந்திருந்தவன் இப்பொழுது மனுஷனை தேடி கடந்து செல்கிறான். அதிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களை அவனுக்கு கொடுத்து வேண்டுகோள் விடுத்ததன் அந்த காரியமானது மிக வேதனைக்குரிய விஷயமாக இங்கே காணப்படுகிறது. அப்பொழுதுதான் அனானி என்கிறதான ஞான திருஷ்டிக்காரன் ஆசாவிடம் கடந்து வந்து இந்த விஷயத்தில் நீ மதியில்லாதவராய் இருந்தீர் என்று சொல்லி எச்சரிப்பு விடுகிறார். ஆனாலும் இந்த எச்சரிப்பையை அவர் செவி சாய்க்காதவராக மனம் திரும்ப வேண்டிய ஆசா அவனிடத்தில் கோபம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசா தன்னுடைய வியாதியிலும் அவர் கர்த்தரை தேடவில்லை. அவன் கர்த்தரை விட்டு விட்டான். அதிலும் கர்த்தரால் அவனுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனையானாலும் சரி, மலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் இந்த நாட்களில் யாரை தேடி கடந்து செல்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். யாரை சார்ந்து நிற்கிறோம்?
கர்த்தரை தேடினால் நிச்சயம் அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்களானால், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருப்பீர்களானால், கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். அவர் வெளிப்படுவார். உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்கிறதான பொழுது ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய தெய்வ சமூகத்தில் அதை அர்ப்பணிப்பதற்கு அது ஏதுவாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு இருக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்களானால், அது கர்த்தர் அல்ல, நான் தான் அவரை விட்டு விட்டேன் என்கிறதான அந்த உணர்த்துவதற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்து தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய நிலைமையை உணர்ந்தவர்களாக, தெய்வ சமூகத்திலே மனம் திரும்பினவர்களாக தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுகிற தேவன், உங்களுக்கு தென்படுகிற தேவன். நீங்கள் அவர்களை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை விட்டு விடுவார். காரியங்களுக்காக மாத்திரம், தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதவர்களாக எல்லா நேரங்களிலும் அவர் தேடுகிறதான பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார். ஆசீர்வாதமான காரியத்தின் பாதையில் உங்களை வழி நடத்துவார். தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான நேரத்தில் நாங்கள் கடந்து சென்ற பொழுது, பரிதபித்த நிலைமையில் இருந்த பொழுதெல்லாம் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை நல்ல பாதையை காட்டினீர். செவ்வியான பாதையில் வழிநடத்தினீர் ஆண்டவரை. ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகள் முழு மனதோடு கூட உண்மை மாத்திரம் சார்ந்து உம்மக்கண்டு வாழ அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கு தந்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பற்றி கொண்டு உம்மக்கண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.